காலை வணக்கம் நண்பர்களே. இந்த வரலட்சுமி நோன்பு அதுவுமா காலையிலே எந்திரிச்சு கோலம் போட்டு எந்த ஒரு விஷயம் ஸ்டார்ட் பண்ணாலும் பிள்ளையாரை வணங்கிட்டு தான் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ பிள்ளையாரை பிடிச்சு வச்சுட்டு அம்மனை அலங்காரம் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். பொதுவாக எல்லாருமே கலசம் வைப்பாங்க, ஆனால் நான் கலசம் இல்லாமல் எளிமையான முறையில் வரலட்சுமி விரதம் எடுத்திருந்தேன். அலங்காரம் இப்போலாம் ரொம்பவே அழகாக பண்ணுறாங்க, ஆனால் நான் எளிமையான முறையில் பண்ணுறனால என்கிட்ட இருக்க ஒரு லக்ஷ்மி ஃபோட்டோ வச்சு அதில் பொட்டு வச்சுட்டு இந்த வரலட்சுமி விரதமுக்கு முக்கியமானது தாலி கயிறு. அந்த தாலி கயிறை அம்மனுக்கு கட்டிட்டு வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்துட்டேன். रक्ष रक्ष जगन्माता सर्वशक्ति जय दुर्गा रक्ष रक्ष जगन्माता सर्वशक्ति जय दुर्गा रक्ष रक्ष जगन्माता सर्वशक्ति जय दुर्गा. அம்மனை அழைச்சிட்டு வந்ததுக்கப்புறம் காலையில் பூஜைக்காக சக்கரை பொங்கல் வச்சு பூஜையை முடிச்சிட்டேன். மத்தியானம் படையலுக்காக சாப்பாடு, வடை, பாயாசம் எல்லாம் செஞ்சு சந்தோஷமாக அம்மனுக்கு படைச்சாச்சு. ஈவினிங் தான் அம்மனை நல்லா அலங்காரம் பண்ணி கும்பிடுவாங்க. ஸோ அதுக்காக நான் எனக்கு தெரிஞ்ச மாதிரி வெத்தலை பாக்கு, பூ, பழங்கள், ரவா கேசரி, சுண்டல், சாரி, வளையல், அம்மனுக்கு பிடிச்ச மருதாணி இதெல்லாம் வச்சு அழகாக அரேஞ்ச் பண்ணிவிட்டு பூஜை பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். லக்ஷ்மி வாராயன் இல்லமே பாலாழி செல்வி வரலக்ஷ்மி வாராயன் இல்லமே. ஒரு சிலர் நோன்பு கயிறு கட்டுவாங்க. அந்த பழக்கம் எங்கள் மாமியாருக்கு இல்லாததுனால ஒரு கயிறை மஞ்சளில் நினச்சி அம்மன் மேலே போட்டு அந்த கயிறை நாங்கள் கட்டிக்கிட்டோம். இந்த வரலட்சுமி விரதத்தை நாங்கள் ரொம்ப சிறப்பாகவும் மன நிறைவோடு சந்தோஷமாக கொண்டாடியிருக்கோம். இந்த வரலட்சுமி நோம்பில் நான் ஏதாவது தப்பு பண்ணியிருந்தா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் இயர் நான் அதை சரி பண்ணிடுறேன். உங்கள் வீட்லேயும் நீங்கள் எப்படி பண்ணீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வரலட்சுமி நோம்புக்காக ஒரு வாரமாக வீடு க்ளீன் பண்ணுறது, இப்படி நிறைய வேலை செஞ்சுக்கிட்டே இருப்போம். எனக்குமே 1 வீக்காக ஷோல்டர் பெயின் இருந்துச்சு. ஆனால் அந்த பெயின்லையுமே நான் செஞ்சிட்ருந்தேன். என் ஹஸ்பண்டே ஏன் இவ்வளோ செய்கிற அப்படின்னு கேட்டுகிட்டே இருந்தாங்க. அதெல்லாம் செய்கிறவங்களுக்கு தான் தெரியும் அதோட அருமை. நான் ரொம்ப சிம்பிளாக பண்ணலாம் அப்படின்னு தான் நான் ஆக்சுவலாக ஆரம்பித்தேன். ஆனால் நான் நினச்சதை விடவே ரொம்பவே என் மனசுக்கு ரொம்ப திருப்தியாக நல்லா அழகாக பண்ணியிருந்தேன். பக்கத்து வீட்டில் இருந்து கூட பார்த்துட்டு நல்லா இருக்குது அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க. அதெல்லாம் கேட்கும்போது அவ்வளோ பட்டதுக்கான கஷ்டம் அது ஒரு பலன் மாதிரி இருந்துச்சு. அந்த அம்மன் முகத்தை பார்க்கும்போது அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு.